வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வித்தியாசம் விரும்புவதற்கும் நேசிப்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஒரு செடியில் உள்ள மலரை விரும்பினால் பறித்து கொள்கிறோம். அதே மலரை நேசித்தால் அச்செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறோம். தியானம் செய்வோம், மன அமைதி பெறுவோம். இனிய வணக்கம். இது தினேஷ் நன்றந்து அமைச்சது. நன்றி தினேஷ். ஒரு கதை இன்னைக்கு. அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுல திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. யாருக்குமே சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் ரொம்ப பசி பட்டினி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே எல்லா மிருகங்களும் ரொம்ப இழைச்சு போய் ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு குதிரை வந்து ஒரு ஆமையை பார்த்து சொல்லிச்சான், எனக்கு சீக்ரெட்டான ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துல நிறைய சாப்பாடு இருக்கு. நான் அழுங்காம போய் அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வந்துடுவேன். இந்த உலகத்துல யாருக்குமே அப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பாவமா இருக்கியா, நீ ரொம்ப மெதுவா தான் நடந்துட்டு போறியா, அதனால நீ எப்ப போய் சாப்பாடை தேடி நீ சாப்பிட போற? நீ போய் சாப்பிட்றதுக்குள்ள மற்ற மிருகங்களாம் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ரும். ஆனா எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் உனக்கு அந்த சீக்ரெட்டான இடம் சொல்லவா அப்படின்னு கேட்டோடனே இந்த ஆமை சொல்லிச்சான், ஏற்கனவே நம்ம பசியில இருக்கோம், எப்படா எங்கேயாவது சாப்பாடு தேடிட்டு இருக்கோம். இந்த டைம்ல இவன் வேற சீக்ரெட் கார்டன் தெரியும், நான் மட்டும் சாப்பிட்டு வரேன்னு சொல்றான். சரி என்னதான் சொல்றான்னு கேட்டு வைப்போமே அப்படின்ட்டு, சரிப்பா சீக்கிரம் சொல்லு, நான் அட்லீஸ்ட் இப்ப ஆரம்பிச்சானாலும் நான் இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ரொம்ப வீக்கா இருக்கேன்ப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னோடனே இந்த குதிரை சொல்லிச்சான், கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு உன்னை பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உன்னை பார்த்தோன்னே உன்கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு அந்த இடத்த சொல்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிச்சான். கண்டிஷனா? நானே ரொம்ப பசியில இருக்கேன், இப்ப புதுசா வர இவன் கண்டிஷன் போடுறான். சரி என்னதான் சொல்றான்னு கேட்போம். சரி சொல்லு, உன் கண்டிஷன் தான் என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு உன்னை பார்த்தா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. உன்னோட வீக்னஸ்லாம் என்ன, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு யோசனை பண்ணிட்டு, இவன் என்னமோ கொக்கி போடுறான்னமோ தெரியல, ஆனா நம்ம பசியில இருக்கோம், நமக்கு சாப்பாடு வேற கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி எனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட வீக்னஸ் என்னோட ஸ்ட்ரென்த் நான் ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா நான் உடனே என்னோட தலையை என்னோட கூண்டுக்குள்ள அந்த ஷெல்லுக்குள்ள உள்ள போய் தலையை உள்ள வச்சுக்குவேன். அப்போ என்னை எந்த ஆபத்தும் பாதிக்காத மாதிரி நான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிதான். அப்போ உன்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னதுக்கு, என்னோட வீக்னஸ் என்ன தெரியுமா, என்னோட ஓடு மேல யாராச்சும் எண்ணெய் ஊத்திட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த கிரிப் விட்டு போயிடும், என்னால் டக்குன்னு தலையை உள்ள வைக்க முடியாது, அதுதான் என்னோட வீக்னஸ். இந்த எண்ணெய் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த குதிரை கேட்டு, ஓ அப்படியா, எனக்கு உன்னை பார்த்துட்டு இது எப்படிதான் நீ பண்ற, எப்படி உன்னை பாதுகாக்கிறேன்னு கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். சரி நான் வெளியில போயிட்டு ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன், போனோடனே நான் வந்துடுறேன், வந்துட்டு உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஆமை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குதிரை வருது. ஆனா இந்த குதிரை வரும்போது என்ன தெரியுமா வந்துச்சு, ஒரு பக்கெட்ல எண்ணெயும் கூட ஒரு நரியும் சிங்கத்தையும் கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்தோடனே, பாருங்க ராஜா, நல்லா பாருங்க, இவனோட வீக்னஸ் என்ன தெரியுமா, இவன் மேல எண்ணெய் ஊத்திட்டா இவனை அந்த கிரிப்பை விட்டுருவான், தலையை உள்ள வச்சுக்க முடியாதான். அப்ப நீங்க அவனை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுக்கோங்க ராஜா, நீங்க தான் பசியில இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே இந்த ஆமை பார்த்துட்டு, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான், இந்த இதெல்லாம் வேணாம் ராஜா, இவெல்லாம் சும்மா பொய் சொல்றவங்களை ஏமாத்திட்டு இருக்கான். என் மேல எண்ணெய் ஊத்துனா என்ன, எண்ணெய் ஊத்தலைன்னா என் தலையை நான் உள்ள வச்சுக்குவேன், என் தலையை உள்ள வச்சுன்னா நீங்க என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த குதிரை பாக்குது. குதிரை பார்த்துட்டு ராஜா சொல்றாரு, நீ உன்னை நம்பிதான் நான் காசு கொடுத்தேன், அந்த காசை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டப்போ, ராஜா நான் காசை கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னொடனே இந்த சிங்கராஜாவுக்கு ரொம்ப கோவம், இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி சொன்னேன் அவ்வளவுதான், நான் உன்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. அப்புறம் இந்த குதிரை ஆமையை பார்த்து கேட்டுச்சா, நீ என்ன உன்னோட வீக்னஸ் சொல்லிட்டு கடைசியில் இப்படி ஏமாத்திட்ட அப்படின்னதுக்கு, இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் என்னை தேடி உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னப்போ சரி ஏதோ என் மேல பரிதாபப்பட்டு நான் வீக்கா இருக்கிற பார்த்து சாப்பாடு சொல்ல போறேன்னு நினைச்சேன். நீ அதை ஈட்டி முளைக்கி பேசும்போது எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் வந்துச்சு. அப்புறம் நீ உன்னோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்கும்போது, ஓகே இவன் ஏதோ விட்டு தான் போடுறான்னு சொல்லிட்டு சரி நான் தான் சும்மா அள்ளி விட்டேன், எண்ணெய் போட்டா எனக்கு உள்ள போக முடியாதுன்னு. இந்த காட்டுல எங்க இருக்கு எண்ணெய், எப்போ என் மேல எண்ணெய் உழுவ போகுது, நான் சும்மா கதை விட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த குதிரைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு.
அப்புறம் தான் இந்த யாம நினைச்சுதான், இவனை நம்பிலாம் நான் வந்து அப்படி சொன்னேன்னா என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் இவன்லாம் ரொம்ப வருஷம் இருக்க மாட்டான். நான் ரொம்ப வருஷம் இருப்பேன். நான் 700, 800 வருஷம் வாழக்கூடிய மிருகம். இவங்களுக்கெல்லாம் நான் பயந்துகிட்டு என்னோட வீக்னஸ் சொல்லி நான் அவ்வளோ சீக்கிரம் சாவறதுக்கா? அதுக்கெல்லாம் வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருச்சான். இதான் கதை. என்ன இந்த கதையில சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நெறைய பேர்கிட்ட நானே அந்த மாரி நடந்திருக்கு. நம்ம சிலவங்க நம்மட்ட நல்லா பேசுறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம வந்து திடீர்னு வந்து ரொம்ப நம்ம இளகி போயிடுறோம். சரி இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய விஷயத்த பகிர்ந்துக்க ஆரம்பிச்சுடுறோம். ஆனா, அந்த எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன மனநிலையில இருக்காங்க? சின்சியரா நம்மள கேட்கறாங்களா? கேட்கலையா? அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது பாருங்க. எப்பொழுதுமே நம்மளோட வீக்னஸ மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா, அவங்க வந்து நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்மளோட வீக்னஸையும் மத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் சொல்ல வேண்டாம். இது வந்து நீங்க உங்களோட நடத்தையில, உங்க பிஹேவியர்ல நீங்க காமிச்சுக்கிட்டு, அத அவங்க புரிஞ்சுக்கட்டும். நம்ம ஒரு பசிலாவே இருப்போமே! ஏன் எல்லாருக்குமே அவங்களுக்கு விடையா இருக்கணும்? ஒரு கேள்வி கேட்டு, அந்த கேள்வியோட பதில தேடி தேடி போனாங்கன்னா தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பதில் உடனே கிடைச்சிருச்சுன்னா, அந்த கேள்வியே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காது பாருங்க. அதே மாரி நம்மளும் மத்தவங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். நம்மளுக்கு அவங்க நம்மகிட்ட தெரிஞ்சுக்கிற விஷயத்த, நம்மளோட அனுபவத்தையும், நம்மளோட பழக்கவழக்கத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்மளும் நம்ம சேஃபா வச்சுக்கலாம். ஓகேயா?